ஆங்களா? ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ எக்கனாமிக் சர்வேல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமியினுடைய ஸ்டேட் என்ன, இந்தியன் எக்கனாமியினுடைய ஸ்டேட் என்ன, வேர்ல்டு எக்கனாமியினுடைய ஸ்டேட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நிறையா கொஷின்ஸ் இதிலேருந்து கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய எக்கனாமியினுடைய ஸ்டேட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்துட்டு இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய 11th புக்கில் தமிழ்நாடு எக்கனாமின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒன்று தான் இது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ தமிழ்நாடு லேண்ட் ஏரியாலன்னு நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 4% லேண்ட் ஏரியா தான். அதில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா 6% மக்கள் தொகை இருக்காங்க. ஆனால் அந்த 6% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய ஜிடிபியில் 9.21% வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஹோல் நேஷ்னல் ஜிடிபியில் 9.21% தமிழ்நாட்டிலேருந்து வந்து போகுது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய கரண்ட் ப்ரைஸஸில் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.22 lakh crore. அதே வந்துட்டு க்ரோத் ரேட் வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.71%. சரிங்களா? நம்மளுடைய கரண்ட் ப்ரைஸஸ் அடுத்ததான் ரியல் எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.23%. இதுதான் வந்துட்டு நம்ம குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ போன இயரில் 8.13% நம்ம க்ரோ ஆகியிருந்தோம். ஆனால் இந்த இயரில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆகியிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து 8.23%. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில ஸோ ஜிஎஸ்டிபி கரண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுங்களா? இதெல்லாமே கரண்ட் ப்ரைஸஸ்னால் என்ன, ரியல் எக்கனாமிக் க்ரோத்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமா? இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓகே, தெரியலைன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். கரண்ட் ப்ரைஸஸ் ரியல் தெரியல சார். ஓகே, ஆக்சுவலி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் கேள்விப்பட்டுட்டாங்க. ஓகே நான் சொல்லிடுறேங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸஸ் அண்டு நாமினல் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாமினல் அண்டு கரண்ட். ஸோ இந்த மாதிரி வராது. ஸோ கரண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னா இப்போ நம்மளுடைய எக்கனாமி 2023லேருந்து 2024ங்களா, இந்த இயரில் என்ன ப்ரைஸ் இருக்குது எக்கனாமியில் அப்படிங்கிறத வச்சு கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஜிடிபி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய ஜிடிபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடு இருக்குது, இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்தியா இருக்குது, இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா ஒரு 4 பிஸ்கட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஜிடிபினா என்ன, ஒரு நாட்டினுடைய எல்லைகளுக்குள்ளே எவ்வளவு உற்பத்தி நடக்குதோ அதுதான் வந்து ஜிடிபி. ஸோ 4 பிஸ்கட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு பிஸ்கட்னுடைய விலை கரண்ட் ப்ரைஸ், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 ரூபீன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி எவ்வளவு, 4 rupees. ஸோ இதே வந்துட்டு இன்னொரு வேல்யூவில் வந்து கண்டுபிடிப்பாங்க, கரண்ட் ப்ரைஸஸில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே வந்துட்டு ஒரு பேஸ் வேல்யூ அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேஸ் வேல்யூ அல்லது பேஸ் இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேஸ் இயர்னால் 2000. இப்போது இந்தியாவினுடைய பேஸ் இயர் 2011 to 12. 2011 to 12 இந்த பிஸ்கட்னுடைய விலை ஒரு வேலை 0.5 rupees இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி என்ன, 2 rupeesங்களா? இது கான்செப்ட் புரிஞ்சது தானே நான் சொல்கிறது? புரியுது சார். இல்லை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? 7.22 lakh crore. சரிங்களா? அதே போல் நம்மளுடைய க்ரோத் ரேட், நாமினல் க்ரோத் ரேட்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த க்ரோத் ரேட் இருக்குது 13.71, இந்த க்ரோத் ரேட் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாமினல் க்ரோத் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நாமினல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா
நம்மளுடைய கரண்ட் ப்ரைஸஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. போன வருஷம் கரண்ட் ப்ரைஸஸ் எவ்வளவு, இந்த வருஷம் கரண்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரியல் எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியல் வேல்யூ இருக்குல்ல, அதாவது 2011 to 2012 என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய க்ரோத் ரேட் 8.23% தான். ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுடைய க்ரோத் ரேட் 13.71%. சரிங்களா? ஸோ அடுத்து தான் நம்மளுடைய கோல் வந்துட்டு என்ன, தமிழ்நாட்டினுடைய கோல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 trillion எக்கனாமி 2030க்குள்ளே நம்ம $1 trillion எக்கனாமியாக வந்துட்டு மாறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோல். ஸோ மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.23% க்ரோத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த எக்கனாமிக் சர்வேயில் வந்து சொல்கிறாங்க. இந்த 8.23% ரியல் க்ரோத்தை வச்சுட்டு நம்ம $1 trillion எக்கனாமியாக கண்டிப்பாக நம்ம மாற முடியும். சரி, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து தான் ஜிடிபியினுடைய ஷேர்ஸை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜிடிபியினுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைமரி செக்டார்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா 13%. எல்லாமே 3-3ல் முடியும். 13, 33 அண்டு 53. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஷேர். இப்போது ப்ரைமரி செக்டார்லேருந்து என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13% வந்துட்டு வருது. செகண்டரி செக்டார்லேருந்து 33% வருது. அதே வந்துட்டு டெர்ஷரி செக்டார்லேருந்து 53% வந்து வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, டெர்ஷரி செக்டார் தான் வந்துட்டு அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்துது பொருளாதாரத்தில், நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்லேயும் அதிகமான ஆதிக்கம் வந்து செலுத்துது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை வந்து கொஷினாக கேட்கலாம், என்னென்ன செக்டார் என்னென்ன பர்சன்டேஜ் வந்து வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அர்பனைஸ்டு, இந்த கொஷின் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நம்ம எவ்வளவு சதவீதம் அர்பனைஸ்டு அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ ஆக்சுவலி புக் டேட்டா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 48%ன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு இஸ் 48% அர்பனைஸ்டு ஸ்டேட். அதாவது 100 பேர் மக்கள் வாழ்கிறாங்கன்னா அதில் 48 பேர் வந்து அர்பன் ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் இப்போ ரியல் டேட்டா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 54.13%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 54% மக்கள் அர்பனைஸ்டு ஏரியாவில் தான் வாழ்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அர்பனைஸ்டு ஸ்டேட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அர்பனைஸ்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. அடுத்ததாக இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். சரிங்களா? குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோவாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13ஆக தான் இருக்குது. சரிங்களா? ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 13 குழந்தைகள் வந்து என்ன ஆகிறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ அதுதான் பர்த் ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 13.8 தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்பவுமே குறைவானதாக இருக்குது. நம்ம டிஎஃப்ஆர் ரேட்டையே வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி மெயின்ஸ் எழுதுறதுக்கான சான்சஸ் நமக்கு வரும்போது இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாவர்ட்டி பற்றி வரும்போதோ அல்லது இதை பற்றிலாம் வரும்போது இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய எந்த கொஷினுக்கு கேட்டாலுமே, எக்கனாமியில் கேட்டாலும் எழுதலாம், அல்லது சோஷியலில் கேட்டாலும் எழுதலாம், சோஷியல் இஷ்யூஸில் கேட்டாலும் எழுதலாம், ஜியாகிரஃபியில் கேட்டாலும் எழுதலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் 13 தான் இருக்குது. பர்த் ரேட் 13.8 இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷனில் 1.43% தான் என்னவா இருக்காங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி லெவலுக்கு கீழே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த டேட்டாவெல்லாம் படிக்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. சரிங்களா? ஆனால் இதுதான் நம்ம நம்பி ஆகணும், அப்போ தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஸோ 1.43% வந்துட்டு ஓகே. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2012 13 வரைக்கும் 2023 வரைக்கும் 10 இயர்ஸ்னுடைய க்ரோத் ரேட் நம்மளது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.37%. நம்மளுடைய நேஷ்னல் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளோ தான்னா 6.1 தான். சரிங்களா? 10 வருஷத்தினுடைய க்ரோத் ரேட் நம்ம 2010 இருந்ததுக்கும் 2023 இருக்கிறதுக்கும் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6%, 6.3%. ஆனால் நம்ம நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம எப்படி தான் இருக்கோம்னா அதிகமாக தான் இருக்கும். நேஷ்னல் ஆவரேஜே 6.1% தான். ஆனால் நம்ம அதை காட்டிலும் அதிகமாக 6.3% இருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்மளுடைய ஆவரேஜ் க்ரோத் ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரியல் க்ரோத் தான். 8.18% வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு எக்கனாமியினுடையது தான். இப்போ இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம கேட்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி
அடுத்ததாக எவ்வளவு க்ரோத் ரேட் இருக்கும் அப்படிங்கிறது, நம்மளுடைய கோல் வந்துட்டு என்ன, $1 trillion எக்கனாமி பை 2030, இந்த மூணும் கேட்கலாம். சர்வீஸ் செக்டார்லேருந்து எவ்வளவு, அக்ரிகல்ச்சரல் செக்டார் செகண்டரி செக்டார்லேருந்து எவ்வளவு, அடுத்ததாக அர்பனைஸ்டு ஸ்டேட்டை பற்றி கேட்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க முடியும். ஸோ அடுத்ததாக இந்தியன் எக்கனாமியினுடைய ஸ்டேட் வந்துட்டு என்ன, சரிங்களா. நம்ம எத்தனாவது பெரிய எக்கனாமி அப்படின்னா தேர்ட் லார்ஜஸ்ட். நம்மளுடைய வாங்கும் திறன் அடிப்படையில், பர்ச்சேசிங் பவர் அடிப்படையில் நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்துட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போ ரீசெண்டாக கூட அந்த நிதி ஆயோக் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரிசல்ட் போட்டிருந்தாங்க. அதில் எத்தனாவது பெரிய எக்கனாமியாக நம்ம இருக்கோங்க? ஸோ 4th ஜிடிபியில். ஸோ இந்தியாவினுடைய கோல் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ஷித் பாரத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 2047 நம்ம டெவலப்டு நேஷனாக ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான் 6.1% டீகேடல் க்ரோத், 10 இயர்ஸ்க்கான க்ரோத் வந்துட்டு என்ன அப்படின்னா 6.1%. ஸோ இது வேணாம். ஸோ அடுத்த வருஷத்துக்கான க்ரோத் ரேட் வந்துட்டு எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு 6.5% வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 6.5%. 2024 2025 எவ்வளோ க்ரோத் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா 6.5%. அதே வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.5% தான் வந்துட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. இதில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கு யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம். யாருன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் தான் வந்து வெளியிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2011க்கும் 2024க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்குறோம். ப்ரைமரி செக்டாரில் 20% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்கு ஜிடிபிக்கு, ஆனால் அது இப்போது 15% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. செகண்டரி செக்டார் 27%லேருந்து இப்போ எவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணுது, 26% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. டெர்ஷரி செக்டார் வந்துட்டு 45%லேருந்து இப்போ 50% கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து இந்தியா லெவலில், சரிங்களா. நம்ம தமிழ்நாடு லெவல்னா 13, 33 அண்டு 53. ஸோ அதே வந்துட்டு இந்தியா லெவல்லன்னு பார்க்கும்போது 15, 27 அண்டு 45. இந்த 3 டேட்டாஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. 15, 27 அண்டு 45 அப்படிங்கிறது ஹோல் இந்தியா லெவலுக்கும். சார் இது வந்து 15, 26, 50 இல்லை ரீசெண்ட் டேட். ஆமாம் சரி நான் தப்பாக சொல்லிட்டேன். சரி 15, 26 அண்டு 45. சாரி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். 50. ஆமாம் 50. ஓகே தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவினுடைய க்ரோத் அல்லது அந்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான். சரி ஓகே. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு 2047 இந்த அளவு க்ரோத் அடைய முடியுமா அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அடைய முடியும். அப்படின்னா என்னென்ன நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எக்கனாமியை எதில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக மைக்ரோ எம்எஸ்எம்இஸ் இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து நம்ம முன்னுரிமை வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த இதுதான் எம்எஸ்எம்இஸ் தான் வந்து ஜாப் க்ரியேஷன்லேயும் இண்டஸ்ட்ரியல் ஜிடிபி க்ரோத்லேயும் ரொம்ப முக்கியத்துவமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ஷித் பாரத்தை நம்ம அடையணும் 2047 அப்படின்னா நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரியல் செக்டார், சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் அதுலேயும் முக்கியமாக எம்எஸ்எம்இஸ், ஏன்னா எம்எஸ்எம்இஸ் தான் வந்துட்டு அதிகமான ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துட்டு இருக்குது. அதனால தான். சரி அடுத்ததா, ஸோ இது ஒரு பாயிண்ட். ஜாப் க்ரியேஷன் எம்எஸ்எம்இஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்ததாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எஃப்டிஐயை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ UNCTAD இந்த அமைப்பு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. என்னென்னா வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் படி நம்ம வந்துட்டு எஃப்டிஐ 64 பில்லியன் வந்துட்டு இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 2021 44.676 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால இது குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டியூ டு கொரோனா தான், சரிங்களா. இது வந்துட்டு இப்போ எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 49.38 பில்லியனாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு UNCTADங்கிற வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை யார்
வெளியிடுறாங்க அப்படின்னா UNCTAD. ஸோ அந்த ரிப்போர்ட் படியே வந்து நம்ம வந்துட்டு இப்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 49.38% 2022 இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். திரும்ப வந்துட்டு 2022 23 திரும்ப என்ன ஆகிருக்கும் 28.16 டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் வார். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனானால நம்ம வந்து டிக்ரீஸ் ஆனோம். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய வேல்யூஸ்லாம் இருக்குல்லங்க, வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜஸ்ட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ காரணம் கொரோனா, இப்போ வந்துட்டு உக்ரைன் வார். ஸோ திரும்ப இப்போவுமே ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ காரணம் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய பாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ப்ரோ அமெரிக்கன் பாலிசிஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது சைனா அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவில் ட்ரேட் வார் இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கனால ஹோல் வேர்ல்டு எக்கனாமியுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையுது. ஸோ அதனால் இந்தியன் எக்கனாமியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனாலேயே FDI வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரொம்பவுமே ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு என்ன ஆகிட்டு இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ 64.45% வந்து பர் டாலர் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 87 வந்துட்டு மாறி இருக்குது ரீசெண்ட் மந்த்ஸில். சரிங்களா? ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வைடனிங் ட்ரேட் டெஃபிசிட். சரிங்களா? ஸோ அதாவது இந்த FDI எல்லாமே வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு, நமக்கு இந்திய ரூபாய்க்கான டாலர் மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு கொஷின் பார்த்தோம்ல, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. அந்த டைமில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தோம். அதே போல் இங்கே இப்போ ட்ரேட்லாம் ஃபில் ஆகிறதுக்கு காரணம் இந்திய ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வைடனிங் ட்ரேட் டெஃபிசிட் ரொம்ப வைடன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் வந்துட்டு பண்ணுறதை விட இம்போர்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். அப்போ டெஃபிசிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாகுது. சரிங்களா? ஸோ இது ஒரு காரணம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப அதிகமான இம்போர்ட்ஸ் வந்துட்டு எதனுடைய இம்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆயில் இம்போர்ட்ஸ். சரிங்களா? இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமாக நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி தமிழ்நாடு. ஸோ சின்ஸ் 2020 குளோபல் எக்கனாமி ஹஸ் ஃபேஸ்டு லீஸ்ட் 3 சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்டர்னல் ஷாக். அதாவது 2020 குளோபல் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான எக்ஸ்டர்னல் ஷாக்ஸை வந்துட்டு தாக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா COVID-19 பேண்டமிக்கு, ரெண்டாவது COVID-19 பேண்டமிக் முடிஞ்ச ஓரளவுக்கு எக்கனாமி க்ரோ ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் உக்ரைன் வார், இந்த கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க, அவங்களுடைய இன்ஃப்ளேஷனை வந்துட்டு காம்பேட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்பவுமே ஒரு ஷாக்கை கொடுத்துச்சு. ஸோ அது வந்துட்டு முக்கியமாக தமிழ்நாடு எக்கனாமிக்கு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஷாக்ஸை வந்து கொடுத்தாலுமே கூட நம்ம தமிழ்நாடு எக்கனாமி பெரிய லெவலில் க்ரோ ஆகிறது குறைஞ்சாலுமே கூட 0.07 க்ரோத் தான் இருந்தாலுமே கூட 2020-21 இந்தியன் எக்கனாமி மைனஸ் க்ரோத்தில் இருந்துச்சு, நெகட்டிவ் க்ரோத்தில் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு எக்கனாமி வந்து என்ன பண்ணியிருக்கு, டெமான்ஸ்ட்ரேட் த ரெசிலியன்ஸ். ஸோ அதை வந்துட்டு அதுக்கு தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 0.07 அதாவது நெகட்டிவ் க்ரோத்துக்கு போகாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவ் க்ரோத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திரும்ப க்ரோத் ரேட் வந்துட்டு எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.69% இந்தியன் க்ரோத்து, 7.89% தமிழ்நாடு எக்கனாமியினுடைய க்ரோத் வந்துட்டு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு எக்கனாமி போன வருஷத்தை கம்பேர் இது ஒரு நிமிஷம் இந்த கிராஃப் காட்டினேன் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சார் அந்த 9.69% growth வந்து தமிழ்நாட்டோட growth இல்லையா சார்? இல்லை இந்தியாவினுடைய growthங்க. ஓகே சார்.
ஸோ growth ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2020 to 2021 நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு இது தெரியுது எனக்கு ஸ்க்ரீனு. ஸோ 2020 to 2021 5.72% நெகட்டிவில் நம்ம க்ரோ ஆகிருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷத்தில் 9.69 வந்து நம்ம க்ரோ ஆகிருக்கோம். ஸோ ஹோல் இந்தியன் எக்கனாமி நம்ம வந்து பார்க்கும்போது சரிங்களா. ஸோ அதே வந்து நம்ம பார்த்தோம் இதில் தமிழ்நாடு எக்கனாமி வந்துட்டு தெரியும். ஓகே, ஸோ தமிழ்நாடு எக்கனாமி 0.07 தான் க்ரோ ஆகிருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி 9.69% க்ரோ ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாடு எக்கனாமி 7.89% தான் க்ரோ ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா இந்த இடத்துல? அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி ரொம்ப ரெசிலியன்ட்டோடு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாலுமே கூட அடுத்த வருஷத்தில் இந்தியன் எக்கனாமியினுடைய க்ரோத் ரேட்டை விட தமிழ்நாடு எக்கனாமியினுடைய க்ரோத் ரேட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இது தெரியுது. ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் எஃபெக்ட். பேஸ் எஃபெக்ட் மீன்ஸ் போன வருஷத்தில் இந்தியன் எக்கனாமி 0க்கு போயிடுச்சு, 0க்கும் கீழே போயிடுச்சு. அப்போ அங்கேருந்து நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லைட்டாக வளர்ந்தாலுமே கூட அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஆனால் போன தடவை தமிழ்நாடு எக்கனாமி ரொம்பவுமே குறைவான அளவு தான் கீழே சரிவடைஞ்சிருந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தான் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இந்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து தெரியும். அதான் பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி ஒரு ரெசிலியண்ட்டை வந்துட்டு காமிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 8.18% நம்மளுடைய இது க்ரோத் ரேட் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லீட்ஸ் இன் பனானா, கோகனட் அண்ட் க்ளோவ். ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், காட்டன், டர்மரிக், மெய்ஸ் இதெல்லாமே இந்த பாயிண்ட் வந்து பெருசாக தேவைப்படாது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதில் லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ பனானாவில், கோகோனட்டில், க்ளோவில் இது மூணுலையும் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஸோ ரைஸில் நம்ம எத்தனாவது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது 4th லார்ஜஸ்ட். இதெல்லாமே நம்மளுடைய ஜாகிரஃபியில் வரும். சரிங்களா. ஜாகிரஃபியில் 10th புக்கில் 3rd லெசனில் வந்துட்டு வரும்ல, அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ அப்டேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, யூபி செகண்டில் இருக்காங்க, பஞ்சாப் 3rd இருக்காங்க, 4th நம்ம புக்லேயுமே கூட நம்ம 4th பொசிஷனில் தான் இருப்போம். சரிங்களா. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு டாமினன்ட் ப்ரொடியூசர். ஸோ அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு இந்த சார்ட்டை பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டினுடையது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 22,65,504. ஸோ இங்கே தெரியுதுங்களா. டூ லேக் 2,77,802 இதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். இது கேட்க மாட்டாங்க. ஸோ எது வந்துட்டு ஹை பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. சரிங்களா. ஸோ அதே லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடியது திருவாரூர். ஸோ ஹை பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, லோ பெர் கேபிட்டா இன்கம்னா திருவாரூர். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. செங்கல்பட்டு, திருவாரூர். சரிங்களா. ஸோ 2.78 lakhs வந்துட்டு வருது. பட் வந்துட்டு ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ தான்னா 1.69 lakhs தான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கமில் தெலுங்கானா இருக்காங்க ரேங்க்டு ஃபஸ்ட்டு, ஃபாலோட் பை கர்நாடகா அண்டு ஹரியானா. ஓகேவா. ஸோ தெலுங்கானா ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது, கர்நாடகா, ஹரியானா வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்குது. இதுக்கு ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 7th பொசிஷனில் இருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்துட்டு எந்த நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அர்ஜென்டினா
அர்ஜென்டினாவினுடைய இந்த பெர் கேபிட்டா இன்கமும் தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கமும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாகி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் டர்க்கி அண்ட் மலேசியா இந்த நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம்மை விட தமிழ்நாட்டினுடைய இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம எத்தனாவது பொசிஷன்னா பெர் கேபிட்டா இன்கமில் 7th பொசிஷனில் இருக்கும். ஸோ புரிஞ்சுதாங்க? எஸ் சார். ஸோ அடுத்ததாக ஸ்லைட் டிக்ளைன் இன் ரேங்க். ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம்லாம் நம்ம ரேங்க் வந்துட்டு ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு, ஸ்லைட் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இதில். ஸோ அப்போ இந்த காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் லெவல்ஸ் ஆன் பர்ச்சேசிங் பவர். ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் லெவல்ஸ்னால தான் வந்துட்டு இந்த ஸ்லைட் டிக்ளைன் வந்துட்டு ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கமில் நம்ம ஏன் 7th பொசிஷனுக்கு வந்து போனோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் பர்ச்சேசிங் பவர் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே கொஷினாக வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு குறைஞ்சதுக்கான காரணம் என்ன இந்த இயரில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீஜனல் க்ரோத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரீஜனல் க்ரோத் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய ரீஜனல் க்ரோத் எப்படி இருக்குங்க? ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சென்னை போனீங்கனாலும் சரி, கோயம்புத்தூர் போனீங்கனாலும் சரி, திருச்சி போனீங்கனாலும் சரி, மதுரை போனீங்கனாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எக்கனாமிக் க்ரோத் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, எல்லாமே டெவலப்டாக இருக்குது. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு மகாராஷ்டிரா நமக்கு முன்னாடி இருக்காங்க, கர்நாடகா நமக்கு முன்னாடி இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுடைய முக்கியமான ஹப்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு மும்பை, மகாராஷ்டிரானா மும்பை, கர்நாடகானா பெங்களூரு அண்ட் வெஸ்ட் பெங்கால்னா கொல்கத்தா, இந்த ஹப்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எக்கனாமி அப்படிப்பட்டது கிடையாது. அது ரீஜனல் இன்ட்ரா ரீஜனல் லெவலில் நம்ம பார்த்தோன்னாலுமே கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வச்சு சொல்லும் போது ஸோ ரீஜனல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியோடு இருக்குது, ஸோ ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு ரீஜன் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, சென்னையை மட்டும் நம்ம டெவலப் பண்ணல, மற்ற எல்லா நகரங்களையும் ஈக்குவலாக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் அர்பன் சென்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் அண்டு சேலம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு பெரிய அளவில் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இதுதான். இது ப்ரிலிம்ஸ்